ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மார்கழி 10 பாலக்கீரை கடையலும் கல் தோசை பார்க்கலாம். மார்கழி 9 வெளியே போயிட்டோம், சாரி, அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி இந்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை ஒரு கட்டு, சின்ன கட்டு தாங்க, ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்டு நீக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 100 கிராம்ஸுக்கு குறைவாக துவரம்பருப்பு எடுத்து போட்டு நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பெருசாக இருக்கிறனால நான் 2 கட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இது நல்லா காரமான மிளகாய், அதனால் 2 சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், கொட்டை முத்தெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம ஓப்பனில் தான் குக் பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு விட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா குக்காகி வந்தாச்சு. 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும் பருப்பு. அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடுச்சு, பூண்டு வெங்காயம். இந்த மாதிரி வந்து நம்ம வதக்காமல் பருப்பில் போட்டு வேகும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் எல்லாமே சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்தளவு குக் ஆனால் போதும். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய அந்த பாலக்கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சத்து நம்ம உடம்புக்கு வந்து இந்த பாலக்கீரை. இப்போது நம்ம உடனே கலந்து விடாமல் அப்படியே ஜஸ்ட்டு அந்த கரண்டியால் அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். பாலக்கீரை வந்து குயிக்காக வந்து குக் ஆயிரும் இல்லைங்களா, அதனால் அழுத்தி விட்டு நல்லா கொதிக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ சீக்கிரம் நல்லா சாஃப்டாக சுருங்கி வந்துச்சு அந்த கீரை வந்து. இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூட்லேயே இருக்குது. இந்த சூடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடைய முடியும். இந்த தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, எப்போவுமே கீரைக்கு கடைசியாக தான் உப்பு சேர்த்தணும். இப்போது ஒரு மத்து வச்சு தான் கடையணும். மிக்சியில் எல்லாம் போட்டுறாதீங்க, மத்தால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கடையணும். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை அந்த மத்துலேயே ஜஸ்ட் அப்படியே வந்து அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கடையலாம். பொறுமையாக கடைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் நல்லா பொறுமையாக கடைஞ்சா. இந்த கடைஞ்சி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு கடைஞ்சா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடைங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கடைபட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ரெடி ஆயாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கடைய முடிஞ்சது என்னால். இப்படி இருந்தாலே போதும் நமக்கு வந்து. அந்த மிளகாய் எல்லாம் இந்த அளவு தான் கடைபடும். சரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு அருமையான ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கூட 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு தாளிப்புக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக, சீரகம் போட்டதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
குயிக்காக அதே சமயத்தில் ஆரோக்கியமாக நல்ல சத்தான ஒரு ரெசிபி தான் இது. இது வந்து சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் இது வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வேணாலும் செய்யலாம். இந்த பருப்பு போட்டு செய்யலாம், தனியாக கீரை கடையலும் செய்யலாம். 2மே நல்லாயிருக்கும். நம்ம குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் காரம் குறைவாக போட்டு கொடுக்கலாம். இதில் நெய்யில் தாளித்து கொடுக்கலாம், நெய் ஊற்றி சாப்பிட வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது பாலக்கீரை கடையல் எப்படி குயிக்காக செஞ்சோமோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கல் தோசை தான் செய்ய போகிறேன். அது சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு ரெடியாக இருக்கும் இல்லைங்களா? இங்கே இட்லி மாவு இருக்குது. தேவையான அளவுக்கு இட்லி மாவு ஒரு பவுலில் வந்து எடுத்துட்டேன் நான். எடுத்துட்டு அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாய் வந்து லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி சேர்த்து வைக்கிறேன். இது 3யுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம ப்ளைனாக ஊற்றுறதுக்கும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். மல்லி இலைகள் இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். அந்த ப்ளைன் தோசையை விட எப்போவுமே கீரைங்கிறது வந்து கொஞ்சம் மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கல் தோசை ஊற்றிட்டு மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் இருந்தால் போது பாருங்கள், சூப்பரான ஒரு கல் தோசை நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி செஞ்சு இந்த கீரைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2வது ஒரு தோசை ஊற்றியாச்சு, அதுவும் நமக்கு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கல் தோசை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ப்ளைனில் ஊத்தப்பமெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க, ஆனியன் போட்டு, கேரட் போட்டு. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆவி பறக்க சுட சுட இந்த மாதிரி ஒரு கார தோசை, இந்த பாலக்கீரை கடையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.